ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே எல்லாரும் மறக்கவே முடியாது. அந்த வகையில் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சந்திக்கிற முதல் ப்ரெஸ் மீட். ஸோ என் லைஃப்பில் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். கண்டிப்பாக சஷிக்கும் விஜய் ஆண்டனிக்கும் அப்புறம் ஃபாத்திமா உங்களுக்குலாம் தான் நன்றி சொல்லணும். நான் ஆக்சுவலி சஷிகிட்டையும் சொன்னேன், விஜய் ஆண்டனிட்டும் சொன்னேன், நினச்சிருந்தா நீங்கள்லாம் ஒரு பெரிய ஈவன் நான் 95லேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருந்தா கூட நான் அமெரிக்கா போனதுனால ஒரு பயங்கர பிரேக் இருந்தது. ஸோ மக்களுக்கெல்லாம் தீபானா யாரும் தெரியாத மாதிரியான ஒரு இதில் ஸோ பிஸ்னஸ்க்காக ஒரு பாப்புலரான ஆக்டர் கிட்ட அவங்க டெஃபினட்டாக போயிருக்கலாம். பட் சஷி ஐ டோன்ட் திங்க் வேறு யார் எந்த ஆக்டர்கிட்டையும் போன மாதிரி தெரியல எனக்கு. என்னுடைய ஃபேஸ் ஃபோட்டோ பார்த்துட்டு என் மனசுல இருக்கிற அம்மா நீங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன நடிக்க வச்சாரு. தேங்க்யூ ஸோ மச் சஷி. முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாருமே என்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. படத்துக்கு தியேட்டருக்கு போயிருந்த போது தி ஆல் யங்ஸ்டர்ஸ் எங்க அம்மா பாக்குற மாதிரி இருந்தது, மேம் கேன் ஐ டேக் அ போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. என்ன ஐ ஜஸ்ட் டிட் வாட் எவர் சஷி ஆஸ்க்ட் மீ டு டு, அவ்வளவுதான். நான் பெருசாலாம் ஒன்றும்லாம் அதுவும் பண்ணல. ஃபேஸ்புக்கில் நிறைய மெசேஜஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொன்ன ஒரே இது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சுன்றது. இது அம்மாவை இழந்தவர்கள் இல்லை அம்மா விட்டு தள்ளி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தான் எனக்கு ரொம்ப மெசேஜ் அனுப்புகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் சோ கிளாட் தட் நானும் இந்த ஒரு நல்ல படத்துல எனக்கும் ஒரு பார்ட் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சஷி, விஜய் அண்ட் ஃபாத்திமா.